வணக்கம் அண்ட் வெல்கம் டு VNK Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் மட்டன் கபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/4 கிலோ மட்டன் சதையை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 கப் புதினா கொத்தமல்லியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். ஒரு நிமிஷம் ஊறினாலே போதும். இப்போ இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையெல்லாம் நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா அழுத்தி பிசையணும். இப்போ இதை உருண்டை பிடிச்சி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்து மட்டன் விரும்பி சாப்பிடாதவங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு திருப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. சூப்பரான மட்டன் கபாப் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் முகத்தில் என்றும் புன்னகை பூக்கள் மலர அன்பு வாழ்த்துக்களுடன் வசந்தி. நன்றி.